ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த வீடியோல இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து மூணாவது டெஸ்ட் மேட்ச் ரிவ்யூ பண்ண போறேன். நியூசிலாந்து இந்த மேட்சை 160 ரன்னால ஜெயிச்சுட்டா. அவ அந்த சீரீஸுமே 2-1 ஜெயிச்சிருந்திருக்கா. இப்ப இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். பிளேயிங் 11 ஆரம்பிச்சேன்னா இங்கிலாண்டோட நான் ஆரம்பிச்சிடுறேன். பென் ஸ்டோக்ஸ், கஸ் ஹட்கின்சன் ரெண்டு பேருமே உள்ள வந்தா. மேத்யூ ஃபிஷருக்கு இன்ஜுரின்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவர் இந்த மேட்ச் விளையாடல. இந்த ஃபாஸ்ட் bowling அட்டாக்னு பார்த்தோம்னா போன மேட்ச் மேத்யூ ஃபிஷர் ஒரு டிஃபென்சிவ் bowler, அப்புறமா ஒஃபென்சிவ் bowlers. இந்த கேஸ்ல எல்லாருமே எல்லா ஃபாஸ்ட் bowlerமே ஒரு ஒஃபென்சிவ் bowlers-ஆ விளையாடினா. ஷோயப் பஷீருமே அவ உள்ள கொண்டு வந்தா. ஸோ அதான் எங்க ஜேமி ஸ்மித் திருப்பி இந்த டீமுக்கும் உள்ள வந்துட்டார். நியூசிலாந்துக்கு நிறைய இன்ஜுரி. அவருக்கு நிறைய வருஷமா நம்ம பார்த்துருக்கோம். அந்த புதுசா அந்த ஃபாஸ்ட் bowlers வரா, ஆனா எல்லாருமே இன்ஜுரி ப்ரோன். ஆனா அதை பத்தி ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறா. திருப்பி திருப்பி இன்ஜுரி நடந்தே இருக்கு அவளுக்கு. அதனாலதான் ஒரு ஆளே இல்லாததான் உள்ள வந்தா. மேட் ஹென்ரியும் இல்ல, குவென் பிலிப்ஸும் இல்ல, மிச்சல் சாண்ட்னர் உள்ள வந்துட்டு. அப்புறம் பிளேர் டிக்னர், பென் சியர்ஸ், நேத்தன் ஸ்மித், வில் ஓரோர்க், இந்த ஒரு ஃபாஸ்ட் bowling அட்டாக் அவ போனா. நான் வில் யங் விளையாடணும்னு சொன்னேன், ஆனா அவ ஒரே பேட்டிங் போன மேட்ச் விளையாடின பேட்டிங் போடே அவ போனா. இப்ப இந்த இன்னிங்ஸ்குள்ள போனோம்னா நியூசிலாந்து டாஸ் ஜெயிச்சுட்டு பேட்டிங் விளையாடினா. திருப்பியுமே ஒரு நல்ல பிச் தான். கஸ் ஹட்கின்சன் நான் சொன்னேன் அவரும் ஓவருக்கு 4 ரன் கொடுப்பாருன்னு சொன்னேன். ஹாஃப் பாலியா போன்றிருந்தார். பென் ஸ்டோக்ஸும் முதல் 10 ஓவர்ல 51 ரன் கொடுத்து நினைக்கிறேன். ஷார்ட்டா போன்றிருந்தார். இப்ப இந்த ரெண்டு ஓப்பனர்ஸ், நியூசிலாந்து ஓப்பனர்ஸ் ரெண்டு பேருமே 150 ரன் அடிச்சா. நான் அந்த ப்ரீவியூல என்ன சொன்னேன், ரிவ்யூலயும் என்ன சொன்னேன், டேவன் கான்வே உக்காத்தி வச்சுட்டு வில் யங்க கொண்டு வரணும்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு டெக்னிக்கை பத்தி அவ்வளோ தெரியாது, ஆனா நான் பார்த்த வரைக்கும் டேவன் கான்வேக்கு ஒரு டெக்னிக்கல் ஃபிளா இருக்கு. அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து ஃபாஸ்ட் bowlers ஸ்டம்புக்கு போட்டா போல்ட் ஆயிருந்திருக்கு. அது இந்த கேஸ்ல எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த மேட்ச்ல ஒரு 150 அடிச்சுட்டார். அவர் கன்சிஸ்டன்சியை இம்ப்ரூவ் பண்ணும். இப்ப இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லாம் நிறைய தடவை இப்ப இந்த டெக்னிக் எல்லாம் மாத்துறது கிடையாது. இப்ப இந்த டெக்னிக்கை வச்சுட்டே இன்னும் ஒரு 10 இன்னிங்ஸ் ரன் அடிக்காத இருக்கலாம். அந்த 10 இன்னிங்ஸ் ரன் அடிக்காத அது எப்படி தடுக்கிறதுன்னு அவ பார்க்கணும். அவ பண்ற மாதிரி தெரியல. இப்ப 150 ரன் அடிச்சுட்டார். ஒரு நல்ல பிச் விளையாடி ரெண்டு பேருமே 150 ரன் அடிச்சுட்டா. ஆனா கன்சிஸ்டன்டா போக இருக்க போறாளான்னா அது ஒரு சந்தேகப்பட வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டு பேருமே இந்த மேட்ச் நம்ம விளையாடினா. ஜோஃப்ரா ஆர்ச்சர் நான் திருப்பியுமே சொல்றேன். இப்ப இந்த 7வது ஓவர் முதல் இன்னிங்ஸ்ல பார்த்தோன்னே அப்பயே ரவுண்டாமா போன்றிருந்து. அப்புறமா அது முதல் 74 ஓவர்ல அவர் 8 ஓவர் தான் போட்டு பேஸும் ஒரு டே 2 ஒரு காத்தால பார்த்த உடனே பேஸும் கம்மியா போச்சு. போன மேட்ச் நம்ம பார்த்தோம், அவருக்கு ஒரு ரிதம்லயே இல்லாத மாதிரி தெரிஞ்சது. அவருக்கும் ஆக்ஷன்ல ஒரு டெக்னிக்கல் ஃபுல்லா இருக்கு. அவர் இப்ப இன்ஜுரி அவ்வளோ வருது கிடையாது. ஆனா அதனால அவர் நிறைய டெஸ்ட் மேட்சும் விளையாடுறார். ஆனாலுமே அந்த இன்டென்சிட்டி விட்டு விட்டு தான் வருது அவருக்கு. ஏதாவது அதை பத்தியும் பண்ணணும். ஏன்னா அந்த போலிங் அட்டாக்கை பத்தி திருப்பியும் பார்த்தோம். ஏன்னா நல்ல பிச்சு கொடுத்தா அவரோட பேட்டிங்க்கு ஹெல்ப் பண்றது. பவுலிங் ஒரு ஒன் டிமென்ஷனல் பவுலிங். பென் ஸ்டோக்ஸும் இப்ப ரிட்டையர் ஆயிட்டார். அதனால ஒரு 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 விக்கெட் தேவைப்பட்டாலும் பென் ஸ்டோக்ஸை கூப்பிட முடியாது. கஸ் ஹட்கின்சன் ஓவருக்கு 4 ரன், ஜோஃப்ரா ஆர்ச்சரும் இந்த பழைய மாதிரி போட முடியலன்னா இந்த அட்டாக்கு ரொம்பவே ஒரு பிரச்சனையா வரப்போகுது. ஏன்னா அலி ராபின்சன் முதல் மேட்ச் 6 விக்கெட் எடுத்த அலி ராபின்சன் ரெண்டாவது மேட்ச் இன்ஜுரின்னு சொன்னா அப்புறமா கூப்பிடவே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அது எதுனாலன்னு எனக்கு தெரியல. இப்ப ஷோயப் பஷீர் முதல் நாள்ல நிறைய ஓவர் போடுறார். ஆரம்பத்துல ஒரு 10 ஓவர்ல 3 ரன் எக்கானமில தான் போனார். ஆனா லெங்க்ஸ மிஸ் பண்ணார் நிறைய. இப்ப நம்ம சில வருஷமா பார்த்துருக்கோம், இந்த லெவலுக்கு இன்னும் அவர் இல்லை. அதனாலதான் ஆஷஸ்லயுமே அவர் ஒரு மேட்ச் கூட விளையாடல. இந்த மேட்ச்ல விளையாடினதை பத்தி நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனா இப்ப அவரை ப்ரையாரிட்டைஸ் பண்றதுனால நிறைய டேலண்ட்ஸ் இங்கிலாந்துக்கும் விட்டு போகுது. அதை சொல்லிதான். லியம் டாசன் ரெட் பால் கிரிக்கெட்டும் விளையாட கூடியவர். இப்ப அவர் ஒயிட் பால் கிரிக்கெட் மட்டுமே தான் விளையாட போறார். ஜாக் லீச்சும் எடுக்கிறது இல்ல. டாம் ஹார்ட்லி, இந்தியாவில 6 விக்கெட் எடுத்த டாம் ஹார்ட்லி அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை. சோ எல்லாரையும் விட்டுட்டு ஷோயப் பஷீரை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப வேற வழி இல்ல, கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இவர் விளையாடுறதுனால ஆஷஸ்லயும் ஒரு விளையாடல, நிறைய பேர் விட்டும் போயிட்டா. சோ இதை பொறுத்த வரைக்கும் வேற யாராவது ஒரு ஸ்பின்னரை கொண்டு வர போறாளான்னு தெரியல. இப்போதைக்கு இவரை தான் விளையாடணும்.
ஜாஷ் டங் முதல்ல ஒரு 2.5 ஓவர் எக்கானமின்னு பார்த்தோம். போன மேட்சுமே அப்படிதான் போட்டார். அப்புறமா அந்த கடைசியில முடிச்ச உடனே 4 ரன் per ஓவர். அவருமே வெறுமே ஒரு ஒஃபென்சிவ் போலர் தான். ஷார்ட் லிங்க்ஸ் போட பார்ப்பார். எல்லாருமே இந்த இங்கிலாந்து ஃபாஸ்ட் போலிங் அட்டாக்ல ஒஃபென்சிவ் போலர் ஷார்ட் லிங்க்ஸ் தான் போடுவா. பார்த்தோம் என்ன இருந்ததுன்னு. அதுவும் இந்த 250 ரன் வந்த உடனே 250 ஃபார் நோலாஸ். எல்லாருமே ஷார்ட்டா போட ஆரம்பிச்சுட்டா. 4-4 அடிக்கிறா, ஃபுல் ஷார்ட்டா அடிக்கிறா. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஜேமி ஸ்மித் ஒரு விக்கெட் கீப்பிங்கை பத்தி நிறைய பேர் பேசினா, ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் ஒரு சான்ஸ் கொடுப்பேன். அவரோட பேட்டிங் இஸ் a வெரி குட் டேலண்ட் டு த பேட். விக்கெட் கீப்பிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆனா ஒரு மேட்ச்னால நான் என்ன சொல்றது, அவரை விக்கெட் கீப்பிங்னால எடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். அவரோட விக்கெட் கீப்பிங்கை இம்ப்ரூவ் பண்ணனா 2வது இன்னிங்ஸ்லுமே பார்த்தோம், அவர் ஒருத்தர் தான் பொறுப்போட விளையாடினார். ஸோ ஸ்டில் நான் இன்னொரு வாய்ப்பு அவருக்கு கொடுப்பேன். அந்த அந்த முதல் நாள் அந்த 4 விக்கெட் விழுந்தது, 3 ஓசி விக்கெட்டு. அந்த கடைசி விக்கெட் ஜோஃப்ரா அடிச்சு ஹென்ரி நிக்கல்ஸ் போட்ட பந்து ஒரு நல்ல பந்து. தவிர 3 ஓசி விக்கெட்னாலதான் இங்கிலாந்து ஒரு 361 ஃபார் 4 நியூசிலாந்து இருந்தா கடைசியில. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இங்கிலாந்து இந்த மேத்யூ ஃபிஷர் விளையாடாததுனால இந்த மேட்ச் கீப்பர் ஸ்டம்பிக் பின்னாடி நிக்க வச்சு அதெல்லாம் பண்ணவே இல்லை. சாதாரணமான ஒரு இடத்துலதான் கீப்பர் நின்றுட்டு இருந்தார். ஸோ அது ஒரு பாசிட்டிவ். ஏன்னா அதை தவிர மேத்யூ ஃபிஷரை தவிர வேற யாருமே இந்த ஃபாஸ்ட் போலிங் அட்டாக்ல மெதுவா போடுற ஆள் இல்லாததுனால இந்த கேஸ்ல யாருமே அப்படி பண்ணல. ஒரு நல்ல பிச்சிங்கிறதுனால ஒரு 361 ஃபார் 4. என்ன நினைச்சேன்னா, இங்கிலாந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 400 சொச்சத்துக்கு ஒரு மீறி போகாத ஆல் அவுட் பண்ணிட்டானா இங்கிலாந்து ஸ்டில் பி இந்த மேட்ச் நினைச்சேன். அடுத்த நாள் அப்படிதான் நடந்தது. இப்ப டே 2ன்னு பார்த்தோம்னா நியூசிலாந்து 438க்கு ஆல் அவுட் ஆனா, அந்த நியூசிலாந்து அட்டாக்கை பத்தியே சொன்னேன். அதுவும் இந்த நல்ல பிச்ல ஒரு பேட்ஸ்மேன் அடிக்க ஆரம்பிச்சா அவளுக்கு பதிலே இல்லை. அதை கண்டுட்டு இங்கிலாந்து அப்பயே இங்கிலாந்து தான் கொஞ்சம் ஃபேவரட்ஸா இருக்கலாம் அந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்குன்னு நான் நினைச்சேன். திருப்பியும் நம்ம பார்த்தோம், அவ ஒரு 2 அடி அடிச்சா அந்த நியூசிலாந்து சீமர்ஸ் இப்ப மேட் ஹென்ரி விளையாடினாலுமே ஒரு வழி இல்லாத கீப்பர் பின்னாடி மேல நிக்க வச்சிருந்தா அவரும் போட்டார். ஒரு பதிலே இல்லை. அதுவும் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் இந்த அட்டாக்ல இல்லாததுனால ஒண்ணுமே தெரிஞ்சுது. சேல்ஸ் நாட்டரும் ஒரு 5 ஓவர் போட்டார். அவர் முதல் 5 ஓவர்ல 39 ரன் கொடுத்து நினைக்கிறேன். அந்த சீக்கிரமா அந்த விக்கெட் விழுந்துமே பென் டக்கெட், ஜேக்கப் பெதல் ரொம்ப வேகமாவும் அடிச்சுட்டு இருந்தான். முதல் 30 ஓவர்ல 177க்கு 1ன்னு நினைக்கிறேன். அந்த 30வது ஓவர்ல இருந்து தான் அந்த கீப்பர் ஸ்டம்புக்கு பின்னாடி நிக்க வச்சா. அப்படியுமே எப்படி பார்த்தோம்னா வேற எந்த டீமுக்குமே அந்த ஸ்ட்ராட்டஜியை போட்டா கூட அது வேலையே செய்யாது. இது டெக்னிக்கல்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த கீப்பரை மேல போட்டதுனால ஒரு 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 இறைச்சலை கிளப்பினா அதனால நிறைய பேர் ரொம்ப ஒரு 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 சோம்பேறித்தனமா விக்கெட்ஸை விட்டா. அப்படிதான் நம்ம பார்த்தோம். அந்த கீப்பரை ஸ்டம்புக்கு பின்னாடி நிக்க வச்ச உடனே அந்த மாதிரி தான் விக்கெட் விழுந்தது. ஒரு நல்ல பந்துனாலதான் விக்கெட் விழல. ஸோ திருப்பியுமே அங்கேருந்து ஓகே 222 இங்கிலாந்து ஸ்டில் இன் அ குட் பொசிஷன். ஆனா அங்கேருந்து விழுந்த விக்கெட் அந்த கீப்பர் பிஹைண்ட் த ஸ்டம்ப்ஸ்னால தான் விழுந்தது. அதுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து 3-0 ஜெயிக்கிறதுக்கும் நியூசிலாந்து 2-1 ஜெயிக்கிறதுக்கும் வித்தியாசம். ஆனா இந்த 2 மேட்சுமே நல்ல பேட்டிங் பிச்ல விளையாடிருக்கா. அந்த கேஸ்ல இங்கிலாண்டாவது ஒரு ஒஃபென்சிவா போட்டு ஓவருக்கு 4 ரன் கொடுப்பா. நியூசிலாந்து வேற வழி இல்லாத டிஃபென்சிவா போட்டு அவளுமே ஓவருக்கு 4 ரன் கொடுப்பா. அதுக்கு ஒஃபென்சிவ் போலிங்கே பரவாயில்ல. இங்கிலாண்டோட பேட்டிங் நான் ஒண்ணுமே சொல்றேன். இப்ப எல்லாருமே நன்னா விளையாடினா நியூசிலாண்டோட கம்பேர் பண்ணா இப்ப ஜோ ரூட், ஹாரி புரூக் 2 பேரு போடுற பர்ஃபார்மன்ஸை மேட்ச் பண்றதுக்கு ஆள் இருக்கான்னா ஒரே ஒருத்தர் ரச்சின் ரவீந்திரா தான் நான் சொல்லுவேன். அதனால நான் இங்கிலாந்து வில் ஹோல்ட் த அட்வான்டேஜ் நினைச்சேன். ஆனா திருப்பியுமே அந்த கீப்பர் அப் டு த ஸ்டம்புக்கு விக்கெட் கொடுத்தது ரொம்ப சுமாரா இருந்ததும். அந்த ஜேமி ஸ்மித், ஹாரி புரூக் தான் ஜேமி ஸ்மித் ரொம்பவே ஒரு சுமாரான ஒரு ஷாட் விளையாடினார். 354க்கு ஆல் அவுட் ஆனா ஆர்ச்சர் இந்த 2வது இன்னிங்ஸ்லயே திருப்பியுமே அவர் அந்த பழைய அளவுக்கு அவரால் போட முடியல. அப்பயுமே முதல் 11 ஓவர்ல 17 ரன் தான் கொடுத்து 2 விக்கெட் ஆரம்பத்துல எடுத்தார்னா அவருக்கு அந்த ஸ்கில் லெவல் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். திருப்பியுமே அவர் காட்டிட்டார். ஆனா அந்த ஆக்ஷனை சரி பண்ணனா அவர் டெஸ்ட் கிரிக்கெட் எவ்வளவு வருஷம் அவரால் விளையாட முடியும்னு எனக்கு தெரியல. அப்புறம் 50 ஓவருக்கு 3 நியூசிலாந்து. அப்பதான் நினைச்சேன் ஓகே திருப்பியுமே இங்கிலாந்து இந்த மேட்ச் இது ஜெயிக்க வேண்டிய மேட்ச்.
ஆரம்பத்துல 400 ரன் கொடுத்திருந்தாலுமே இங்கிலாண்டோட பேட்டிங்க்கு அவர் நியூசிலாண்டோட டிஃபென்சிவ் bowling ஒருவேளை அவ்வளவு லீடு 80 ரன் லீடு கொடுத்தா, ஆனா நியூசிலாண்டோட பேட்டிங் வந்து இன்னும் கன்சிஸ்டன்டா விளையாடுவாளான்னு சொல்ல முடியாது. ஸோ என்ன நினைச்சேன்னா 51-3 இன்னுமே இங்கிலாந்து தான் ஜெயிக்கும்னு நினைச்சேன். சச்சின் ரவீந்திரா, டேரில் மிச்சல் ரொம்ப நல்லா விளையாடினா. அப்புறம் இங்கிலாண்டும் இந்த ஸ்டோக்ஸ் வந்து கீப்பரை மேல போட்டு லெக் ஸ்லிப் எல்லாம் நிக்க வச்சு வேற வழியே இல்லாத 87-3ல நியூசிலாந்து 120-3 இருந்தா. 180 for 4, அப்புறம் 204 for 5. நான் என்ன நினைச்சேன்னா இங்கிலாந்து வந்து இந்த மேட்சை தான் ஜெயிக்கலாம்னு நினைச்சேன். இந்த 240 for 8ல இருந்து 288 for 9 டிக்ளேர்னு போனா அப்பயுமே ஒரு சில பவுலர்ஸாலையும் போட முடியல. வில்ட்ரோக் 2வது இன்னிங்ஸ்ல வந்து பென் ஸ்டோக்ஸ் அடிச்ச அடியில அடிபட்டுருச்சு. அப்புறம் பென் சியர்ஸும் அவ்வளவு ஓவர்லாம் போடல, ஏன்னா அவருக்கும் கையில அடிபட்டது. அப்புறம் மிச்சல் சாண்டர் வந்து சரியாவே போடல. இந்த பவுலிங் அட்டாக்கை வச்சுட்டு அவ வந்து டிஃபெண்ட் பண்ணுமா இருந்ததுன்னா இங்கிலாந்து தான் ஃபேவரட்ஸா இருந்திருக்கணும். பென் ஸ்டோக்ஸ் வந்து அப்பதான் அந்த நியூஸ் வந்து அவர் ரிட்டையர் ஆக போறன்னு நியூஸ் பண்ணுது. 11 ஓவர் ஸ்பெல்ல போட்டார். இப்ப இனிமே யார் அந்த மாதிரி ஒரு சஸ்டெயின்டா விக்கெட் எடுக்கிற மாதிரி போட போறான்னு எனக்கு தெரியல இப்போதைக்கு இங்கிலாந்துக்கு. அப்புறம் நிறைய பேர் இதை பத்தி குறை சொல்றா. அதாவது பென் ஸ்டோக்ஸ் இந்த ஓப்பனிங் வந்ததுன்னா 2 விஷயம் சொல்றேன். இப்ப வந்து ஒரு இது வந்து டாக்டிக்கல் இருக்கு, இன்னொரு இது வந்து அவருக்கே இஷ்டம் இல்லைன்னா அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். இப்ப வந்து ஒருவேளை எமிலியோகே பென்டகேட் வந்து 15 ஓவர்ல 50 for no loss நானுமே இங்கிலாந்து ஜெயிச்சிருந்திருப்பேன். ஆனா அடுத்த நாள் வந்து ஒரு 90 ஓவர்ல 320 ரன் அடிக்கணும். அப்புறம் நியூசிலாண்டும் டிஃபென்சிவா போட்டா சில போலராலையும் போட முடியலங்கும் போது இங்கிலாந்து தான் ஜெயிச்சிருந்திருப்பா. அவ என்ன நினைச்சிருந்திருக்கலாம், இப்படிதான் ஒரு என்ன சொல்றது, ஒரு டாக்டிக்கல்னா நியூசிலாந்து வந்து 2 அடி அடிச்சா பயப்படுவா. எமிலியோகே வந்து ஒரு பொறுமையா விளையாடுற ஒரு பிளேயர். இப்ப பென் டக்கெட் வந்து ஒரு பக்கத்துல அடிச்சுட்டு பென் ஸ்டோக்ஸ் எல்லாத்தையுமே அடிக்க பார்த்தோம்னா ஒரு ப்ரெஃபரபிள் கேஸ்ல 110க்கு 1 in 15 ஓவர்ஸ் அவா 103 for 4 கடைசியில 110 for 1 in 15 ஓவர்ஸ்னா அந்த பிதறல்ல கலப்பிந்திருக்கலாமா நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து பென் ஸ்டோக்ஸுக்கே அந்த இன்னும் பேட்டிங் பண்றதுக்கு இஷ்டம் இல்லையான்னு கேட்கணும். ஏன்னா ஒருவேளை அவர் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் அவரோட ஒரு ப்ரெஃபர்ட் இதுன்னா இந்த கடைசி இந்த 15 ஓவர்ல ஒரு நன்னா எல்லாத்தையுமே அடிச்சுட்டு சுத்தி அவுட் ஆயிட்டு அப்புறமா அப்படிதான் முடிஞ்சு போச்சுன்னு அவர் வந்து ஒரு திருப்தியா நடந்து போயிருந்திருப்பார். இப்ப இந்த கேஸ்ல வந்து ஒரு ப்ரீமச்சோரா அந்த இன்னிங்ஸ் முடிஞ்சுது. அதனாலதான் நிறைய பேர் என்ன கேட்கறான்னா எதனால எல்லாத்தையுமே சுத்தினருன்னு கேட்கறா. இப்ப 2 இருக்கு. ஒருவேளை அவரே இல்ல எனக்கு வந்து வெயிட் பண்ணலாம் வேண்டாம், ஒரு இன்னிங்ஸ் விளையாடிட்டு எனக்கு முடிக்கணும், இது எனக்கு வந்து அந்த பொறுமையெல்லாம் இல்லைன்னு அவர் நினைச்சிருந்திருக்கலாம். இதை நான் டாக்டிக்கலா நினைச்சிருந்திருக்கலாம். டாக்டிக்கலா பண்ணியிருந்தா பென் ஸ்டோக்ஸ் ஓட நிறுத்திருந்திருக்கலாம். அதுக்கப்புறமா ஹாரி புரூக் வந்து ஜோ ரூட்டுக்கு முன்னாடி இறக்கி அவர் 9 பஞ்சுல 21 ரன் அடிச்சார். சோ வந்து எல்லாருமே அடிக்க பார்த்துட்டு ஜோ ரூட்டும் வந்த உடனே ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சார். எல்லாருமே அடிக்க பார்த்துட்டு 103 for 4, அப்புறமா 116 for 6 அடுத்த நாள். அப்புறமா ஜேமி ஸ்மித், கஸ் ஹட்கின்சனும் அடிக்கிறவர் தான். 69 பஞ்சுல 19 ரன் அடிச்சார். ஜேமி ஸ்மித்துமே பொறுமையா விளையாடினார். வேற எந்த டீமா இருந்தாலுமே 116 for 6 இன்னொரு 200 சொச்சம் ரன் அடிக்கணும்னா அட்டாக் பண்ணிருப்பா. நியூசிலாந்துக்கு அந்த பவுலிங் ரிசோர்சஸும் இல்ல. அவ எல்லாருமே இருந்தாலுமே அவளுக்கு வந்து பயந்து தான் போட்டிருந்திருப்பா. அதனால ஒரு வெயிட்டிங் கேமா டிஃபென்சிவா விளையாடி அந்த விக்கெட் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாழியாச்சு. ஜேமி ஸ்மித்தும் ரொம்ப நல்லா விளையாடின. இங்கிலாந்து வந்து இந்தியாவுக்கு எதிராக என்ன நன்னா பண்ணான்னா இந்தியாவுக்கு ஒண்டிதான் அப்படி பண்ணியிருக்கா. இப்ப வந்து ஆரம்பத்துல அடிச்சுட்டு ஃபீல்ட ஸ்ப்ரெட் பண்ண உடனே சிங்கிளா விளையாடுது. இதே ஜேமி ஸ்மித் அப்படிதான் பண்றாரு. 116 for 6 வந்த உடனே ஃபீல்ட ஸ்ப்ரெட் பண்ணிட்டா. ஏன்னா அவருக்கு பவுலிங் போடுறதுக்கு ஆளும் இல்லைன்னு தெரியும். சிங்கிளா அடிச்சார், சில சமயம் பவுண்டரியும் அடிச்சார். இதே ஆரம்பத்துல வந்து அந்த மாதிரி அடிச்சுட்டு அப்புறமா ஃபீல்ட ஸ்ப்ரெட் பண்ண விட்டுருந்தா இங்கிலாந்து வந்து இந்த மேட்ச் வந்து கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருப்பா. கிரிக்கெட்லயே ஒரே ஒரு டீமுக்கு எதிராக தான் அப்படி சரியா பண்ணியிருக்கா, இந்தியாவுக்கு எதிராக தான் பண்ணியிருக்கா. இப்ப இந்த ஆஷஸ்லாம் என்ன பார்த்தோம்னா சில சமயம் 30 ஓவர்லயே ஆல் அவுட் ஆனா அப்புறமா அடிக்க பார்த்துட்டு உடனே விக்கெட்டை கொடுத்தா. யாருமே அந்த ஆரம்பத்துல அடிச்சுட்டு அப்புறமா பொறுமையா விளையாடுறது தான் பண்ணவே இல்லை. இந்த கடைசியில வர வழி இல்லாத சமயத்துலதான் டிஃபென்ஸ் விளையாடினா. சோ இந்தியாவுக்கு எதிராக தவிர இங்கிலாந்து வந்து இந்த பேஸ்பால் அப்ரோச் நிறைய பேர் சொல்றா. அதுவும் அவ சரியா பண்ணல. எதனால இது சக்சீட் ஆச்சுன்னு அவளுக்கும் தெரியாத மாதிரிதான் இருக்கு. இப்ப வந்து எப்படி பென் ஸ்டோக்ஸ் ரிப்ளேஸ் பண்ணணும்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் கிரேக் ஓவர்டன் தான் இப்போதைக்கு இருக்கணும். சாம் கரன் நிறைய பேர் சொல்றா.
இப்ப பென் ஸ்டோக்ஸ் வந்து 25 ஓவர் போட்டு ஒரு 140 போடுற மாதிரி ஒரு இம்பாக்ட் விக்கெட் இருக்கிறது வந்து சாம் கரன் வந்து 125 கிலோமீட்டர் இந்த மாதிரி பிச்சிட்ட வந்து அவ்வளவு ஓவர் போட முடியுமானா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ நான் கிரேக் ஓவர்டன் தான் சாம் கரனுக்கு முன்னாடி நான் போடுவேன். கேப்டனையும் பார்க்கணும், ஹாரி புரூக் தான் போட போறான்னு நினைக்கிறேன். சொல்லுங்கிறதுன்னு பார்க்கலாம். நியூசிலாந்து வந்து திருப்பியுமே ஒரு ஓவர்சீஸ் சீரீஸை ஜெயிச்சாச்சு. ஸோ இப்படிதான் அவளுக்கு நடந்திருக்கு. என்ன பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்களா? லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மை ஒப்பீனியன் வாட்ச்.